தனியார் மருத்துவமனைக்கு போங்க. நீங்க போனீங்கன்னா உள்ள போய் உட்கார்ந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், பிளட் செக் பண்ணுவான். பிளட் செக் பண்ணிட்டு வரான். அப்புறம் இசிஜி எடுன்னுவான். அப்புறம் ப்ரெஷர் எடுன்னுவான். சுகர் டெஸ்ட் பண்ணுவான். எல்லாத்தையும் இந்த டெஸ்ட்டே 50,000 ரூபாய் வந்துடும். ஒரு புல்லு நத்த ஒரு புல்லு ஆக மொத்தம் 10 புல்லு. ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க மாட்டான். டெஸ்ட்டுக்கு 50,000 ரூபாய் ஆயிடுது. அதன் பிறகுதான் ட்ரீட்மெண்ட். ஜிஎஸ்ல போய் பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அன்பா பேசுறாங்க பாருங்க. போலீஸ்காரனோட மோசமா பேசுறாங்க. போலீஸ்காரன் ஸ்டேஷனுக்கு போனா அமௌண்ட் கட்ட 50,000 வச்சிருக்கியா? குற்றவாளி கிட்ட மோசமா பேசினா ஏத்துக்கலாம். அதை விட மோசமா இன்னைக்கு மருத்துவமனைகள் மருத்துவர்கள் நடந்துக்கிறாங்க. ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டோமே. இன்னைக்கு நீங்க மருத்துவமனைக்கெல்லாம் தனியார் மருத்துவ அரசு மருத்துவமனை ஜிஹெச்சுக்கெல்லாம் போய் பாருங்க. சுத்தமான இடம் இங்க வந்து இங்கேயும் அட்டாக் பண்றாங்களே. ஸ்டான்லி ஜிஹெச்சுக்கெல்லாம் நம்மளெல்லாம் ஒரு புழு பூச்சியோட கேவலமா நடத்தும். என்ன பேர் என்ன, உன் பேர் என்ன, என்ன வயசு என்ன? அந்த நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு தான் நீங்க படிக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க அரசு கிட்ட. இந்த அரசு மருத்துவமனையில வேலை செஞ்சுக்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் வேலை செய்யறாருன்ற அது அரசு கிட்ட சம்பளம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனையில என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. அந்த டைம் டு டைம் போடுறாங்கல்ல, 8 மணிலேருந்து 7 மணி, 7 மணிலேருந்து. அதே மாதிரி தனியார் மருத்துவமனையில் ஒரு 4-5 மருத்துவமனைகள். என்னண்ணே படத்துக்கு வந்தீங்க? இல்ல எங்க பாட்டி செத்து போச்சு அளவுக்கு வந்தேன். அது வேற சம்பளம் வாங்குறீங்கன்னும் போது அப்போ நீங்க ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், முழுக்க நீங்க அந்த கவனம் செலுத்தி அந்த சிகிச்சை அளிக்கணும். உங்கள்கிட்ட காசு கொடுத்தாதான் சிகிச்சை அளிப்பன்றதில்ல. சவிக்கமா இருக்காளா? ஆத்திர வெள்ள வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்கமான கேட்கிறப்ப காசு கொடுக்காம அரசு மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரே மாதிரியே தான் இருக்கணும். துட்டு தந்தா வந்து சிரிச்சேன். தனியார் மருத்துவமனையில் போய் காசு வாங்கிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரியே தான் இருக்கணும். எங்கேயா போரு? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போறேன். நோய் இருந்தா தானே போவோம். ஆமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு தெரியுமா? 6 கோடி பேர் இருக்கான். 6 கோடி பேர் மருத்துவமனைக்கு ஓடிறாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார்.